கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவதே, விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசமி எழுவதே, உள்ளங்கை கடந்து எங்கோ அழகிய நிமிடங்களே மெல்ல சிறை செய்யவே காலம் மீண்டும் பதிவு செய்தே, வாழ்ந்த வாழ்வதற்கு வாழும் நாட்கள் தூரே நீதான் உயிரே வாழ காதல் மழை. எங்கடி இருக்க? நீ எப்படி இருப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ என் உயிரோடும் உணர்வுகளோடும் கலந்திருக்க. என் உயிரை மட்டும் காப்பாத்திருந்தீன்னா என் வாழ்க்கை முழுக்க உனக்கு நன்றியோட இருந்திருப்ப. ஆனா நீ தெரியும் தெரியும் நீ நீ உன்னை மறந்த. உன் காதலை எனக்கு கொடுத்த. நான் அன்னைக்கு மயக்கத்துல மட்டும் தாண்டி இருந்தேன், உணர்ச்சி இல்லாம இல்லை. அந்த காதலையும் அந்த உணர்வையும் இந்த பரிசத்தையும் நான் உணர்ந்தேன். எனக்கு நீ வேணும்டி. நீ கொடுத்த மூச்சு காத்தோட உன் காதலும் என் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்குடி. நீ என்னை காப்பாத்தினதுனால வந்த காதல் இல்லை இது. உன் மேல உணர்வு பூர்வமா வந்த காதல். இந்த உணர்வையும் காதலையும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எந்த பொண்ணுக்கும் கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு வேணும்டி. நான் உன்னை தேடுவேன், நீ கிடைக்கிற வரைக்கும் தேடுவேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை ஏத்துப்பேன். உன்னை பார்க்கணும். நான் இப்ப தேடுறது உன் உருவத்தை மட்டும் தாண்டி. ஏன்னா உன்னோட உயிர் என் உயிரோட கலந்துட்டு அதோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை அள்ளி எடுக்கணும், உன்னை கொஞ்சணும். நீ எனக்கு கொடுத்த காதலை நான் உனக்கு கொடுக்கணும். நீ எங்கடி இருக்க? சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் எனக்கு கிடைச்சிரு. ரொம்ப வலிக்குது. ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க மாட்டோமா, உன்னை கண்டுபிடிச்சிட மாட்டோமா, கூட வாழ்ந்துட மாட்டோமான்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு என் வாழ்க்கை, என் உயிரடி. நீ எங்கடி இருக்க? வந்துருடி, என்கிட்ட வந்துரு. உன்னை என் நெஞ்சோட அணைச்சிக்கணும்டி. அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? என்னடி என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வர? அவன் வீராவேங்க எங்க போனா? எதுக்கு நீ அவனை கேக்குற? என்னாச்சு? என்ன பிரச்சனை? நான் அவனை எங்க இருந்தா கேட்டேன், உங்ககிட்ட பிரச்சனைன்னு சொன்னேனா? நீ இப்படி கத்திக்கிட்டு வந்தாலே வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்க தோணும். வேற எப்படி தோணும்? வெளியில இருக்கிற மாதிரியே வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது. நான் எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். நீ ஒரு பொண்ணுங்கறத மறக்காத. அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமாச்சு நடந்துக்க முயற்சி பண்ணு. இப்படித்தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருக்கணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஒரு பொண்ணுங்கிறவா வீட்டு தேவைகளையும் வீட்டு வேலைகளையும் செய்யறதுக்காக மட்டும் இல்லை, அவளோட ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுறதுக்காகத்தான். எல்லா பொண்ணுக்கும் நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். வீடுங்கிற ஒண்ணுக்குள்ள எல்லாரும் அடைஞ்சுக்கிறாங்க, அவங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் மறந்துடுறாங்க. நான் அப்படி இருக்க விரும்பல. எனக்கு வீடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் என்னோட கனவுகளும் ஆசைகளும் எனக்கு முக்கியம். யாருக்காகவும் என் கனவுகளையும் ஆசைகளையும் நான் விட மாட்டேன். இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சிதான் படித்தேன், நான் பிடிச்சிதான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க என்னமோ நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் என் வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது. மற்றவங்களுக்காக நான் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க முடியாது. வீட்டை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறேன்னா அந்த அளவுக்கு என்னோட கனவுகளையும் நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். வெளியில் போனால் என்ன தப்பு நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். யாருக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன். யார் எதை பற்றி நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்கிறேன். மற்றவங்களுக்கு அது தப்பாக இருந்துச்சுன்னா இருந்துட்டு போட்டோம். பெண்ணுங்கிறவா வீட்டுக்குள்ளே மட்டும் சாதனை படைச்சா போதாது, வெளியில் போயும் சாதனை பண்ணணும். பெண் பிறவிங்கிறது சாதாரண பிறவி கிடையாது. ஒரு ஆணை விட பெண்ணுக்கு தான் திறமையும் பலனும் அதிகமாக இருக்கு. பொண்ணு நினைச்சா உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். எனக்கு நல்லதை உருவாக்கவும் தெரியும், கெட்டதை அழிக்கவும் தெரியும். ஏன்னா நான் பெண்ணுங்கிற ஒரு புனிதமான பிறப்பை எடுத்திருக்கேன். என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். மற்றவங்களுக்கு இது பிரச்சனையா இருந்தா இருக்கட்டும், மற்றவங்களுக்காக நான் வாழலையே. என் பிறப்பை நான் தான் எடுத்திருக்கேன், அந்த பிறப்புக்காக நான் தான் வாழணும். நான் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒன்றும் உன்னை அடுப்பங்கரையில் முடங்கி இருக்கணும்னு சொல்லலை. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு அக்காவா வான்னு தான் சொல்றேன், ஒரு பொண்ணா வான்னு சொல்றேன். இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அதை சொல்லுங்க. என் பேச்ச யார் கேட்டா அந்த வீட்டுக்குள்ள? இது வீடு மாதிரியா இருக்கு? உன் பக்கல நீ போயிடுற, அவன் பக்கல அவன் போயிடுறான். சரி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா இந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை குட்டின்னு கொஞ்சமாச்சும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அவன் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வந்து இருக்கான். கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே போதும் கத்த ஆரம்பிச்சிடறான். நீ எதையாச்சும் கேக்குறியா சொல்லு. அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் கல்யாணம் பண்ண போறான், நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கட்டாயப்படுத்துறதுனால அவன் வாழ்க்கை நல்லா இருந்துராது.
நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழணும்ல, அப்ப அவனுக்கு பிடிக்கணும்ல. அவனுக்கு விருப்பம் இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைங்க. அப்ப நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டீங்க. உங்க இஷ்டத்துக்கு தானே இருப்பீங்க. அப்ப உங்க விருப்பத்துக்கு நீங்க இருந்துக்கோங்க. அம்மா உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப என்ன, அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். விடுங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன். ஏதோ பண்ணி தொலைங்க. வீரா, அக்கா சொல்லுங்க. என்னடா நடக்குது வீட்ல? அம்மா என்னமோ சொல்றாங்க. என்னாச்சுது? அவங்க என்ன சொன்னாங்க? என்ன உனக்கு பொண்ணு பார்த்தாங்களா? நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னியாமா? எதுக்கு? ஏன் கல்யாணம் பண்ண என்ன? அக்கா கல்யாணம் நீங்க எனக்கு மூத்தவங்க இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கோங்கக்கா, அதுக்கு பிறகு நான் பார்க்கலாம். இப்போ எனக்கு என்னக்கா அவசரம்? அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏய், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னனா? சொன்னனா? அது இல்லக்கா, அப்போ எதுக்கு எனக்கு இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேனக்கா. என்னை இப்படியே ஏத்துக்கிறவர் யாராச்சும் இருந்தா சொல்லு, இந்த அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அக்கா அது என்னடா சொல்லு, என்னை இப்படியே ஏத்துக்கிடுவாரா? எந்த சூழ்நிலையிலையும் நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏத்துக்கிடுவாரா? அப்படி ஒருத்தர் இருக்காரா? அப்படி ஒருத்தர் இருந்தா சொல்லு, இந்த அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது இல்லக்கா, உங்க வாழ்க்கையிலையும் காதல், கல்யாணம், குழந்தைங்க இதெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா? என் அக்காவை நான் அப்படி பார்க்கணும்னு எனக்கும் ஆசைகள்லாம் இருக்க தானே செய்யும். என்னை நேசிக்கிறவர் என்னை மட்டும் நேசிக்க கூடாது, என்னோட கடமைகளையும் என்னோட பொறுப்பையும் என்னோட வீட்டையும் நேசிக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது எப்படிக்கா? நீங்க கல்யாணம் பண்ணிட்டா அவருக்காக தானே நீங்க உங்க வாழ்க்கையை வாழணும். அப்படி இருக்கும்போது எங்களை பத்திலாம் ஏன்க்கா கவலைப்படுறீங்க? நாங்க எங்களை பாத்துக்கிடுவோம்க்கா. என்ன நான் பாத்துக்கிடுவேன், நீங்க என்னை பத்திலாம் கவலைப்படாதீங்கக்கா. உன்னை நீ எப்படி பார்த்துப்ப? உனக்கு தெரியுமா உன்னை பார்த்துக்க? நீ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவ, எப்படி இருப்ப, என்ன செய்வ, எல்லாம் உனக்கு தெரியுமா? அது அது இல்லக்கா, நான் பழகிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்ல, நீங்களும் வாழணும்லக்கா. நான் இப்பவும் சொல்றேன், என்ன நேசிக்கிறவர் என்ன மட்டும் நேசிக்க கூடாது, நான் உயிரா நினைக்கிற உன்னையும் நேசிக்கணும். அப்படி ஒருத்தர் இருப்பாரா? எனக்காக ஏன்க்கா உங்க வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்கக்கா கொஞ்சமாச்சு. டேய், உன்னைய நான் தம்பியா மட்டும் பார்த்துருந்தேன்னா இந்நேரத்துக்கு என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போயிருப்பேன். உன்னை நான் தம்பியா நினைக்கல. நீ சொன்னியே குழந்தைன்னு, கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும்னு. எனக்கு கல்யாணம் வேண்டாம் தான், குழந்தை இல்லைன்னு இல்லையே, நீ இருக்கியே, நீ என் குழந்தை தானடா. உயிரென்று உன்னை தானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்று ஒரு நாள் தீட்டாயே. ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன். தோற்று போக ஜெயிப்போமே நாம இந்த பூவிலே. அக்கா ஆமாண்டா, அம்மா உன்னை என் கையில் தரும்போது நான் உன்னை என் தம்பியா வாங்கலை, என் பிள்ளையா தான் வாங்கினேன். இன்னமும் பிள்ளையா தான் பார்க்குறேன். ஒரு தாய் எப்படி தான் பிள்ளைய பாதுகாப்பாளோ அதே மாதிரி தான் நான் உன்னைய பாதுகாக்கிறேன். உனக்கு வேணுங்கிறத நான் செய்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு எதுக்குடா புள்ள? நீ இருக்கிறியே என் பிள்ளையா, அது போதாது? அக்கா நீங்க என் மேல இவ்வளவு உயிரா இருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுன்னா நீங்க துடிச்சு போறீங்க. உங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் எனக்காக கொடுக்குறீங்க. நீங்க எங்க என் மேல இவ்வளவு உயிரா இருக்கீங்க? இந்த தம்பினா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்குமாவா? நீ என்னோட உயிரிடா. உயிரை யாருக்கு வெறுக்க தோணும்? யாருக்கு பிடிக்காம இருக்கும்? நீ என்னோட உயிர், என்னோட குழந்தை, ஏன் புள்ள. நீங்க எனக்கு அக்காவா இருந்ததை விட ஒரு நல்ல தோழியாவும் தாயாவும் தான் அதிகமா இருந்திருக்கீங்க. எனக்கு வர்ற பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்க. உங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறீங்க. இந்த பிறவியில நான் உங்களுக்கு தம்பியா மட்டும் இல்ல, பிள்ளையாவும் இருக்கிறேன். எனக்கு இதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குக்கா, சந்தோஷமா இருக்கு. டேய், நீ எனக்கு தம்பியா இல்லடா, என் பிள்ளையா தான் இருக்கிற. எப்போதுமே நான் உன்னை என் பிள்ளையா தான் பார்ப்பேன், தம்பியா இல்லை. காதல் கல்யாணங்கிறது இரு மனசு புரிதலால வர்றதில்ல. உனக்காக நான் வாழ்றேன், எனக்காக நீ வாழு, உன் தேவைகளை நான் நிறைவேற்றுறேன், என் தேவைகளை நீ நிறைவேற்று அப்படின்னு வர்றது தான் காதல் கல்யாணம். என்னை மட்டும் ஏத்துக்கிறவர் எனக்கு வேண்டாம், என்னையும் என் உயிரா நினைக்கிற என் தம்பியும் ஏத்துக்கிறவர் இருந்தா கண்டிப்பா இந்த அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இந்த கல்யாண பேச்சு வேண்டாம். சொல்லு, நீ ஏன் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? நீங்க சொன்ன மாதிரி புரிதல் இருந்தா தானக்கா கல்யாணம் பண்ணிக்க முடியும். அம்மா சொல்றாங்கன்னு எப்படிக்கா பண்ணிக்க முடியும்? ஏண்டா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தான் அம்மா சொல்கிறாங்க. ஏதோ அந்த பொண்ணு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படின்னு என்னமோ சொன்னாங்க. நல்ல பொண்ணாக தானே இருக்கிறா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான்க்கா, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. அது மட்டும் இல்ல, சரியான வாயாடி, வாயை திறந்தா மூடவே மாட்டா. அப்போ நீ அந்த பொண்ணை பார்த்துருக்க, பேசியிருக்க, அப்படி தானடா? அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு அவ ரோட்ல போகும்போது பார்த்தேன், அப்போ பேசினேன். அப்போதான் எனக்கு தெரியும் அவ இவ்வளோ பெரிய வாயாடின்னு. டேய், உன்னை பற்றி எனக்கு தெரியும். சொல்லு, பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லலையே. எனக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும்க்கா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ அவசரப்பட வேணாம்னு அம்மா கிட்ட சொல்லுங்க. அவங்களும் ஆசைப்படுவாங்கல்லடா. அவங்க இந்த வீட்டில் தனியாக வேற இருக்காங்க. நீ நான் அப்பா எல்லாரும் வேலையாக வெளியில் போயிடுறோம். அவங்களுக்கும் நேரம் போகணும்ல. நீ கல்யாணம் பண்ணி வீட்டில் ஒருத்தி இருந்தா குழந்தை அப்படின்னு இருந்தான்னா அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு கூட மாட துணைக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி ஆயிடும். உன் வாழ்க்கையும் பார்க்கணும்ல. சீக்கிரம் முடிவெடு என்ன? சரிக்கா, நான் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு சொல்றேனே அவங்ககிட்ட. சீக்கிரம் என்னன்னு பார்த்து முடிவெடு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். என்ன முடிச்சு விட்டுட்ட போல? அது எப்படிக்கா விடுவேன்? அவ மோதினது என்கிட்ட. விடுவேனா? விட மாட்டேன். தேவீரா, கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாத்தையும் முடிச்சிடக்கூடாது. நம்ம இழந்ததுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நம்ம இழப்புக்கு அவங்க பதில் கொடுக்கணும். அவங்க வாழ்ந்துக்கிட்டே சாவணுமே தவிர ஒரேடியா சாவக்கூடாது. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் கொடுப்பேன். நீ பொறுமையா இரு. விடக்கூடாதுக்கா, அவங்கள விடவே கூடாது. அவங்க அனுபவிக்கணும், அணுவணுவா சாகணும். இந்த 3 வருஷமா நம்ம பட்ட கஷ்டம், வேதனை, இழப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்னா பழித்திக்கணும்க்கா. விடக்கூடாது. பொறுமையா இருடா. அக்கா எதுக்கு பொறுமையா இருக்கேன்? அவங்கள முடிப்பேன்.